தனுஷ் சமீபத்துல பல ட்ரோல விழுந்துட்டே இருக்காரு. ஒரு காலத்துல சுப்பு அவர்களை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு தனுஷ ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாவே மாத்திட்டாங்க. குபேரா படம் மிச்ச ஸ்டேட்ஸ்ல சூப்பரா ஓடி இருந்தாலும் தமிழ்நாட்டுல அது ஒரு ஃபிளாப் படமாவே கருதப்படுது. பிகாஸ் குபேரா ஆடியோ லான்ச்ல ரஜினி மாதிரி பேசுறேன்னு சொல்லி இவரோட ஆட்டிடியூடே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் கருத்து வச்சாங்க. இப்ப அதை போலவே ரஜினி விஜய் போலவே இவர் ஒரு விஷயத்த இப்ப பண்ண போறாரு. இப்ப அதுதான் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர ட்ரோலாவும் பார்க்கப்படுது. அப்படி என்ன ஆயிருக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்பநாடாவில இருந்து. நடிகர் தனுஷ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்துல இருந்தே தன்னை ஒரு மிடில் கிளாஸ் பையன் சொல்லி முன்னாடி வந்தார். ஆனா உண்மை என்னன்னா அவர் அப்பாவும் பெரிய டைரக்டர், அவங்க அண்ணாவும் பெரிய டைரக்டர். அதாவது நல்ல மிடில் கிளாஸ் மேல அப்பர் மிடில் கிளாஸ் தான் இவங்க. பட் ஸ்டில் தன்னைத்தானே ஒரு ஏழை பையன் இவர் சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல மக்களுக்கு எல்லாம் காண்டாயிடுச்சு. நீ போயஸ் கார்டன்ல வீடு வச்சிருக்க, அப்புறம் எதுக்கு மிடில் கிளாஸ்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சவங்க. இன்னும் தனுஷ் என்ன பதில் சொல்றாருன்னா, ஏன் நாங்களாம் போயஸ் கார்டன்ல கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டது இன்னும் மக்களை எரிச்சல் விட்டதா செய்யுது. தன்னைத்தானே பணக்காரன் இல்ல நான் ஏழை தான் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு கருத்தாவே இருக்கு. இதுல வேற அடிக்கடி கையை இடுப்புல வச்சுட்டு ரஜினிகாந்த் மாதிரி பேசுறேன்னு வாயை கோணிக்கிட்டு பேசுறதுலாம் பயங்கரமா மீம்ஸ் போட்டு தள்ளிட்டாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்குன்னு இருக்கிற ஆட்டிடியூட வழக்கம் போல காட்டுங்க, எதுக்கு ரஜினிகாந்த் மாதிரி பண்றத பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது. ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, அது ஒருத்தரோட பழகும் போது அவங்களோட மேனரிசம் தானாவே வரும், அதான் தனுஷ்க்கும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க தனுஷோட ஃபேன்ஸ். இப்போ மறுபடியும் என்ன ட்ரோல்ல சிக்கினாரு அப்படிங்கறதா பாயிண்ட். இப்போ விஜய் அவர்களும் சரி ரஜினிகாந்த் அவர்களும் சரி வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல 2 முறை ஃபேன்ஸை சந்திக்கிறது, அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கிறது. இது என்னன்னா விஜய் மிட்ரேஜ்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி ஹிட் ஆனப்ப இதெல்லாம் விஜய் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ரஜினிகாந்த் எப்பவுமே பண்றதுதான். இப்ப தனுஷும் அதே மாதிரி பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. வருகிற 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரசிகர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய விருந்து நடத்தி எல்லாரோட போட்டோ எடுத்து அதுக்கு முன்பதிவுலாம் செஞ்சு எல்லாமே ரெடியா இருக்காம. ஆக்சுவலி அது நாளைக்கே நடந்திருக்கணும். பட் ஒரு சில பிரச்சனைகளால அது தள்ளி போனனால 27ஆம் தேதி பண்றாங்க. இது நார்மலா இருக்கிற பட்சத்துல இப்ப எல்லாரும் கமெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஓ ரஜினி விஜய் இப்ப இவரா அப்படிங்கிற மாதிரி. தனுஷ் தான் மிகப்பெரிய திறமையான நடிகரா இருந்தாலும் ஹாலிவுட் போய் வரைக்கும் கலக்கினாலும் இங்க தமிழ்நாட்டுல அவருக்கு ட்ரோல் மட்டும்தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் வாய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தனுஷோட இந்த சரிவுக்கு யார் காரணம்? தனுஷேவா இல்ல அவங்களோட அன்மெச்சூர்ட் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.